பாக்ஸிங்கை விட டேஞ்சரஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா கிக் பாக்ஸிங்கில் வந்து தலையில் அடிக்கலாம், உடம்புல அடிக்கலாம், காலில் அடிக்கலாம். பாக்ஸிங்கில் மெயினாக வந்து அவங்க தலை அண்ட் பாடி. ஸோ மோஸ்ட்டாக ஹெட்டில் வந்து நிறைய அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாக்ஸிங்கில் மட்டும். ஸோ அதனால நிறைய பாக்ஸிங்கில் வந்து நிறைய பேர் செத்துருப்பாங்க ரிங்கில். எம் கோரஸ் நம்ம மகாலட்சுமியில் காட்டுற மாதிரி தான் கிக் பாக்ஸிங் இருக்குமா? திடீர்னு வந்து நான் என் அப்பாக்கா ரெப்ரசென்ட் பண்ணி நான் போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னா? நான் இப்போ இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸில் பண்ணும்போது நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இது ரியல் இல்லை, இது உண்மையான சண்டே இல்லை, நாங்கள் வந்து அடிக்காமல் அடிக்கணும். அதில் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஓகே, உண்மையில அடிச்சடிச்சு பழகி அடிக்காமல் நடிக்கணுன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் தான் இது உங்களுக்கு, அதுவுமே சூர்யா சாரோட ப்ரொடக்ஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சப்போ ஹவு ஹாப்பி வர் யூ? சூர்யா சார் இந்த டீமில் தான் பண்ணுறோம்னு தெரிஞ்சு, ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன்னு அப்படி தெரியல. பட் எனக்கு சூர்யா சார் இந்த டீமில் இருந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்க கைடன்ஸில் நடக்குதுன்னு நினைக்கும்போது ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி. ஸோ கிக் பாக்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு? ஸோ எங்கள் அம்மா வந்து ஷீஸ் ஃப்ரம் நோர்தன் ஸ்ரீலங்கா, ஈழம், தமிழ் ஈழம். அவங்க வந்து ஃப்ரம் புதுக்குடியிருப்பு, அது முல்லைத்தீவு ஒரு டிஸ்ட்ரிக்ட், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அவங்க வந்து இப்போ யூஸ்வலாக எல்லாருமே ட்ராவல் பண்ணது ஃப்ளைட்டில் போவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு பார்டராக தாண்டி தான் போனாங்க அசைலம் சீக்கர்ஸாக. ஏன்னா ஈழத்தில் போர் நடக்கும்போது அவங்களால நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் லண்டன்லேருந்து இங்கே வந்தப்போ உங்களுக்கு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, சென்னையில் உங்கள் ஸ்டே வந்து லைக் என்ன கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்காகட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் ஒன் ஆஃப் த நோட்டிசபிள் பீப்புள் யார்? டெஃபினட்டாக சாம் பால் அண்ணா வந்து எனக்கு வந்து அவர் மெசேஜ் போட்டது வந்து நான் லண்டனில் இருக்கும்போது தான். என்னோடய ஃபைட் வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, அவர் வந்து ஈழத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவரோட கொஞ்சம் கதைகள் சொன்னார். ஸோ நான் சென்னைக்கு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் விஜய் ஷேர். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் சதன் சுதாகரன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இட்ஸ் வெரி குட் டு ஹேவ் யூ. உங்களுடைய டெபியூ ஃபிலிமுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ யூ கோனா டெபியூ இன் அ ஃபிலிம் கால்ட் த ஃபேமிலி பாய். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து ஒரு கிக் பாக்ஸர்லேருந்து ஒரு ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கிக் பாக்ஸிங். ஸோ நீங்கள் வந்து லண்டனில் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லண்டனில் இருக்கிற ஒரு பையனுடைய ஜேர்னி வந்து இப்போ அங்கேருந்து அகெயின் பேக் டு வேர் யூ ஒரிஜினேட்டட் ஃப்ரம்ன்ற மாதிரி சென்னையில் உங்களை ஆக்டிங் கெரியர் வருது. ஸோ கிக் பாக்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு? ஸ்டார்டிங்லேருந்தே நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கராட்டியில் சேர்த்து விட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் கராட்டினா இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அழுதாலும் கொண்டு போய் கிளாஸில் விட்டுருவாங்க. ஸோ கிளாஸில் போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரும்போது ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் என்னோட கராட்டி ஜேர்னி இருந்துச்சு. பிளாக் பெல்ட் எடுத்ததுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் போய் அப்புறம் எங்களோட ஸ்கில்ஸ் வந்து ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது கிக் பாக்ஸிங்கில் போய் சேரலாம்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தென் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கோச்சஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ ஃபைட் பண்ணலாம், உனக்கு ஸ்கில் இருக்குது, உனக்கு டேலண்ட் இருக்குதுன்னு. அப்படி ஒன்றா போய் தான் கிக் பாக்ஸிங் ரிங்கில் போய் நான் ஃபைட் பண்ணுற டைமுக்கு வந்துச்சு. நீங்கள் வந்து லண்டனில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் உங்கள் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் லைக் நம்ம சதன்லேருந்து தான் போயிருக்காங்கல்ல. ஸோ வந்து அவங்க போன டைம் பீரியட் வந்து இட்ஸ் டியூரிங் லைக் இந்த பேக்வர்ட்ஸ் டைம், கொஞ்சம் 1890s அந்த டைம் பீரியட்ல வந்து தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அதை பற்றி எதாவது மெமரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க? ஸோ எங்கள் அம்மா வந்து ஷீஸ் ஃப்ரம் நோர்தன் ஸ்ரீலங்கா, ஈழம், தமிழ் ஈழம். அவங்க வந்து ஃப்ரம் புதுக்குடியிருப்பு, அது முல்லைத்தீவு ஒரு டிஸ்ட்ரிக்ட், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அவங்க வந்து இப்போ யூஸ்வலாக எல்லாருமே ட்ராவல் பண்ணது ஃப்ளைட்டில் போவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு பார்டராக தாண்டி தான் போனாங்க அசைலம் சீக்கர்ஸாக. ஏன்னா ஈழத்தில் போர் நடக்கும்போது அவங்களால பெட்டர் லைஃப் ஸ்டைலுக்காக அவங்க சில்ட்ரனுக்காக வந்து நாடு கடந்து போனாங்க. ஸோ அவங்க வந்து ஹாலண்ட், ஜெர்மனி, ரஷ்யா இந்த மாதிரி பார்டர் எல்லாம் தாண்டி கடைசியில் லண்டனில் வந்து இறங்கினாங்க. அந்த ஸ்டோரிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த கஷ்டங்கள் ஈச் பார்டரை தாண்டி வரும்போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஜேர்னி. பட் இருந்தாலும் வந்து அவங்க இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்குண்டு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதான் உண்மையில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ரூபா கூட இல்லாமல் வந்து மொழி தெரியாமல் லண்டனில் வந்து இறங்கி
எங்களை இந்த அளவுக்கு வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ கிரெடிட் தான். ஸோ நீங்கள் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லண்டன் அப்படின்றப்போ உங்களுடைய ஸ்கூல் லைஃப், உங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து எப்படி இருந்தது? பிகாஸ் இங்கேருந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்ராடுக்கெல்லாம் படிக்க போகிறாங்க. ஸோ அவங்களே வந்து லைக் வந்து ஒரு அங்கே சர்வை பண்ணுறதுக்கு நிறைய மல்டிபிள் ஜாப்ஸ் பார்க்குறாங்க. மெக்டியில் வேலை பார்க்கறதாகட்டும், ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்கூலில் காலேஜில் லண்டனில் எப்படி இருந்தது? ஸ்கூலில் வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 5-6 வயசு வரைக்கும் எனக்கு ப்ராப்பராக இங்கிலீஷ் தெரியாது. நாங்கள் தான் பிறந்தேனா, பட் வீட்டில் எல்லாருமே தமிழ் தான் பேசிப்போம். அவங்க அம்மா அப்பா கூட இங்கிலீஷ் அவ்வளோத்துக்கு தெரியாது. ஸோ நான் ஸ்கூலில் போய் அவங்க இங்கிலீஷில் என்கிட்ட பேசுவாங்க, நான் ரிப்ளை தமிழில் கொடுப்பேன். ஸோ அவங்க இப்போ நான் லேட்டாக போனேன்னா ஏன் நீ லேட்டாக வந்தேன்னா அவங்க இங்கிலீஷில் கேட்பாங்க. நான் ரோட்டில் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வீட்டில் எல்லாருமே தமிழ் பேசிட்டு வரும்போது இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு 8 வயசில் தான் எனக்கு இங்கிலீஷே ப்ராப்பராக வந்துச்சு. அண்ட் காலேஜ் லைக் யூனிவர்சிட்டி படிக்கும்போது நான் வந்து நோர்த்துக்கு போயிட்டேன், நார்த் ஆஃப் இங்கிலாண்டில். ஸோ that was fun. ஃபன். நான் ஃபுல்லாக படிப்பு முடிக்கலை, பட் படித்தது வரைக்கும் it was fun. தென் நான் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டேன். ஸோ ஸோ நீங்கள் வீட்டில் வந்து நான் சினிமாவில் என்னோட கெரியர் வந்து பர்சியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா? லைக் நம்மளே கஷ்டப்பட்டு இங்கே லண்டனுக்கு வந்திருக்கோம், மறுபடியும் நீ லண்டன்லேருந்து மறுபடியும் நம்ம நாட்டை தேடி போறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட் தான். அவங்க வந்து அது ஒரு நாள் நான் சொன்னேன், நான் படித்த படிப்புக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் படித்தது வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். ஸோ அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் நினச்சி தான் அதில் போய் நான் படித்தேன். பட் எனக்கு வந்து சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் நான் ஒரு 20 வயசில் நான் யோசிச்சுட்டு வந்தேன். அவங்க தான் கேட்டாங்க, நீ என்ன வேலை செய்ய போகிற அப்படின்னு. நான் சொன்னேன் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு. அவங்க சுத்தமாக பிடிக்கல. அவங்க வீட்டில் கத்திட்டே சுற்றினாங்க. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஓகே, எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் 3 வேளை சாப்பிட்டா அவருக்கு ஓகே, அவருக்கு அதுவே போதும். நாங்கள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தோம்னா அவருக்கு போதும். எங்கள் அம்மா தான் வந்து ரொம்பவே இது பண்ணக்கூடாது அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆனால், பட் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களால நம்பவே முடியல நான் அப்படி சொல்லிட்டேன். பட் ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க வீட்டில் இனிஷியல் ஸ்டேஜில் எதிர்ப்பு இருக்குன்றப்போ அதை மீறி நீங்கள் வந்தீங்களா? இல்லை கொஞ்சம் கன்சோல் பண்ணி இல்லைம்மா நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அஜெண்டா சொல்லிட்டு அவங்களோட பெர்மிஷனோட வந்தீங்களா? ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க இந்தியாவில் பிறந்து வளர்ந்தது ஒன்றுமே பண்ணதில்லை. அவங்களுக்கு தெரியாது இங்கே எப்படி இருக்குன்னு. யூஸ்வலாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரினாலே அதில் ஒரு வந்து அவங்க வந்து இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நானே ஒர்க் பண்ணி நான் வந்து ஒரு சைனீஸ் டெலிவரி ஷாப்பில் டேக் அவே டிரைவராக ஒர்க் பண்ணி ஒரு 4-5 நாள் ஒர்க் பண்ணி ஒரு வீக்குக்கு 4 டைம்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நானே காசு சேவ் பண்ணிவிட்டு டிக்கெட் போட்டு நான் சொல்லிட்டேன், நான் டிக்கெட் போட்டேன்னு. அங்கே போய் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் போய் என்னத்தையாவது பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதான் நான் வந்து இங்கே லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னடா வந்து இறங்கிட்டேன். சினிமாவில் நடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து லேண்ட் ஆகி ரூமில் போய் என்டர் ஆகிறேன். சரி இப்போ என்ன தான் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சத்தியமாக தெரியல. இப்போ வந்து ஒன்றா தான் ஏதோ ஒர்க் அவுட் ஆகி இப்போ வந்து இங்கே எடுக்கிறேன். வீட்டில் அந்த உங்களை வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு லண்டனில் வந்து சூப்பராக படிக்க வச்சு எல்லாம் பண்ணாலும் அதுலேருந்து எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இந்தியாவில் போய் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பி வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே உட்காந்துருந்தப்போ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்? நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனீங்க? வேர் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமா? ரூமில் வந்து இருந்துட்டு சரி எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து ஹார்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ஒரு கான்டாக்டுமே இல்லை. எனக்கு வந்து யாரையுமே பெருசாக தெரியாது. எனக்கு இன்ஸ்டாவில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பட் அவங்க சினிமாவில் டைரெக்டாக இன்வால்வ்மெண்ட் கிடையாது. சரி அப்படியே நடப்பேன்னு ரூமை விட்டு வெளில வந்து சாலிகிராமத்தில் அப்படியே ஒரு ரோட்டில் நடக்க ஆரம்பித்தேன். நடந்து எங்கேயாச்சும் தான் சினிமா ரிலேட்டடாக இருக்குமான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. நான் அந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு யாரையுமே பெருசாக தெரியாது. தென் இன்ஸ்டா ஸ்டோரிஸ், ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்து ஒன்றா போய் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அங்கே இருந்த ஒரு கான்டாக்ட் பிடிச்சி ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் போய் அந்த ஒர்க் ஷாப்ஸில் அவங்கள்ட்ட கான்டாக்ட்ஸ் எடுத்து ஒன்றா தான் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஆல்பம் சாங் பண்ண டிஓபி கார்த்தி ப்ரோ, அவர் வந்து தான் எனக்கு இந்த படத்தில் மித்தன் கூட சேர்த்து விட்டார், மித்தன் ப்ரோட. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து மிஸ்டர் மித்தன் மாணிக்கம் அப்படின்ற ஒரு டைரக்டரோட பண்ணுறீங்க. அவர் வந்து சூர்யாஸோட 2D என்டர்டெயின்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த ரெனியூம்ட் பர்சன் அவர். ஸோ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ஒரு அந்த ஆடிஷன் ப்ராசஸ் இருந்திருக்கோம்ல, நீங்கள் என்னதான் போயிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் தே வுட் பீன் ஒரு ஆடிஷன் ப்ராசஸ் டு ஹேவ் யூ இன் த பிளேஸ். அந்த ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது? நான் வந்து லண்டனில் தான் ஆடிஷன் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ
லண்டன்ல இருக்கும் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமாம், லண்டனில் பண்ணி நான் வந்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் வந்து அவர் எனக்கு அந்த ரோல் அது எனக்கு தானா இல்லைன்னா நான் அதை பண்ணுறேனான்னு இல்லையானு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இதனால் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் ஆல்பம் சாங் பண்ணி ஒரு 1 இயர் நான் ஒன்றுமே பண்ணாமல் இருந்துட்டு மறுபடியும் லண்டன் போய் அங்கே மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது நான் வந்து கார்த்தி போட்ட மெசேஜ் பண்ணேன், இப்படி ஏதாச்சும் ரோல்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா அவர் எனக்கு மெசேஜ் போட்டார், இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக நான் பண்ண கேரக்டரோட வேறு கேரக்டர் அதுக்கு நான் ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அனுப்பிச்சேன். ஸோ அவர் நல்லா இருக்குது, பட் எனக்கு அந்த ரோல் இருக்கா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக ஒன்றுமே தெரியல. தென் நான் வந்து இங்கே ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப்புக்காக வந்திருந்தேன் மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம்னு. இந்த ஆல்பம் சாங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சினிமாவில் பெருசாக சான்ஸ் ஒன்றுமே வரலை. தென் அந்த மறுபடியும் நான் வரும்போது அப்போ தான் நான் மிதுன் ப்ரோவை பார்த்து பேசி அவருக்கு நான் பார்த்து பேசினோன்னே ஒரு நல்ல கனெக்ஷன் வந்துருச்சு. தென் இன்னும் ஒரு ரோலுக்கு நான் ஆடிஷன் பண்ணி தென் ஐ ஒர்க்ட் அவுட் வெல். பட் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சினிமாவில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். என்ன 2D கம்பெனியில் வந்து மெனி இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. சூர்யா சார் கூட டைரெக்டாக, கார்த்தி சார் கூட டைரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையவே சான்ஸ் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் குட். இந்த ஃபிலிம் வந்து கிக் பாக்ஸிங் ரிலேட்டட் ஃபிலிமா? இஸ் இட் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட்? நோ, இதில் வந்து கிக் பாக்ஸிங் ரிலேட்டட்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு நாளில் நடக்கிற ஒரு கதை. இஸ் ரியல் ஸ்டோரி. மிதுன் ப்ரோ இந்த லைஃப்பில் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. இது வந்து எடுக்கும்போது அவரே சொல்லிட்டாரு, கிக் பாக்ஸிங் இது எல்லாத்தையும் தாண்டி இது நீ வந்து இதை உணர்ந்து நடிக்கணும், இது இந்த கேரக்டர் நீ ஃபுல்லாக புரிஞ்சு கொள்ளணும். ஸோ சொல்லி எனக்கு அந்த கதையை ஃபுல்லாக நரேட் பண்ணி எனக்கு சொன்னார், இது வந்து லைவாக இருக்கணும், என்னென்னா ரியலிஸ்டிக்காக லைஃப்பில் நடந்த அவர் பார்த்து ஒரு கதை. ஸோ அப்படி சொல்லும்போது கிக் பாக்ஸிங் இருக்கும் எந்த ரிலேட்டிவ் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் தான் அது உங்களுக்கு, அதுவுமே சூர்யா சாரோட ப்ரொடக்ஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சப்போ ஹவு ஹாப்பி வர் யூ? சூர்யா சார் இந்த டீமில் தான் பண்ணுறோம் தெரிஞ்சு, ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன் அப்படி தெரியல. பட் எனக்கு சூர்யா சார் இந்த டீமில் இருந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்க கைடன்ஸில் நடக்குதுன்னு நினைக்கும் போது ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி. நான் வந்து எப்போவுமே யோசிச்சது வந்து நல்ல டீம் எனக்கு வேணும்னு. அதே மாதிரி எனக்கு நான் யோசிச்சதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் எனக்கு கிடச்சிருக்குது. மிதுன் ப்ரோ, அப்புறம் இப்போ டீமில் இருக்கிற ஏடிஸ், டிஓபியாக இருக்கட்டும், அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இந்த மெக்கானிக் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் இப்போ நம்ம அதில் தான் நம்ம படம் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கைண்டான எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற ஒரு குட் ஹார்ட்டட் பீப்புளாக இருக்காங்க. எனக்கு அதான் நான் சென்னைக்கு வரும்போது நான் தான் யோசிச்சுட்டு வந்தேன், நல்ல ஒரு டீம் எனக்கு வேணும்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல டீம் வந்திருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபௌட் தட். ஸோ வந்து இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது? பாசிபிள் ரிலீஸ் டேட்? பாசிபிள் வந்து செப்டம்பர். இப்போ வந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குது, அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது எல்லா பேஜஸ்லேயும். ஸோ இப்போது ரிலீஸ் வந்து பிளான் செப்டம்பர், மிட் செப்டம்பர் அப்படி. ஓகே, ஸோ லெட்ஸ் கம் பேக் டு கிக் பாக்ஸிங். இப்போ கிக் பாக்ஸிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்னா ஜென்ரலாக பாக்ஸிங் போவாங்க. இப்போ நீங்கள் வந்து கிக் பாக்ஸிங் சூஸ் பண்ணி லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் மாம் மேட் யூ கராட்டியா போக வச்சாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அதை பிளாக் பெல்ட் வாங்கிட்டு ஓகே இதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு கெரியர் அப்படின்னு தான் நோக்கி எல்லாரும் போவாங்க. நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணல? அதான் என்னோட பிளானா அதுதான் இருந்துச்சு. என்னோட அண்ணா வந்து ஒரு MMA ஃபைட்டர். ஸோ அவன் வந்து என்னோட 3 வயசு. ஐயோ, குடும்பத்துல 2 MMA ஃபைட்டரா? அவன் ப்ரொஃபஷனலா அதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நானும் அதே ஃபுட் ஸ்டெப்ஸ்ல போறதா என்னோட பிளான் கூட. ஸோ பண்ணிட்டு வரும்போது ஒன்னொன்னா அதில் நான் ரொம்ப டேலண்டடாக இருக்கிறேன் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா கோச்சஸுமே சொல்லுவாங்க, எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க அதை பர்சியூ பண்ண சொல்லி. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிங்கில் ஏறி ஃபைட் பண்ணுறது, என்னோட ஈழத்தை ரெப்ரசென்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக வர இருக்குது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கேமராவில் என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்ட் பண்ணுறதுக்கு அந்த யோசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணவே தெரியாது. நான் சென்னைக்கு வரும்போது ஒன்றுமே பெருசாக பண்ணதில்லை. யூகேல வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன், பட் ப்ராப்பராக எதுவுமே பண்ணதில்லை. பட் வந்து இங்கே தான் வந்து லேர்ன் பண்ணி ஒன்று நான் பண்ணது. பட் கிக் பாக்ஸிங் வந்து எனக்கு எப்போவுமே ஐடியா வந்து ப்ரொஃபஷனல் ஆகணும்னு தான். பட் ஆகலை. இப்போ வந்து உங்களுடைய கோச்சஸ்லாம் வந்து உங்களுடைய ஸ்டைல் பார்த்துட்டு, உங்களோட ஃபைட்டிங் பார்த்துட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தட் யூ எவர் காட் அஸ் அ ஃபைட்டர்? என்னோட லெஃப்ட் கிக். நான் வந்து கராட்டி பண்ணனால கராட்டியில் மெயினாக ஃபோக்கஸ் வந்து நாங்கள் கிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய வருஷமாக நாங்கள் வந்து கிக்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 10 வருஷமாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணனால நான் பண்ணுற கிக்குக்கும் பேசிக்காக கிக் பாக்ஸிங் லேர்ன் பண்ண ஒருத்தர் பண்ணுற கிக்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் வந்து எந்த பொசிஷன்லேருந்தும் ஒருத்தர் தலையில் கிக் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே அந்த கிக்கு பார்த்தா ஒரு
இதாக இருக்கும். இப்போ கிக் பாக்ஸிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாக்ஸிங்கில் வந்து ஒலிம்பிக் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷனல் லெவல் அப்படின்ற இருக்கிறது வந்து ஒரு சில படங்கள் மூலிமா எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிக் பாக்ஸிங்கில் வாட் ஆர் த லெவல்ஸ் அண்ட் ஒரு லெவல் தாண்டணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபைட் இருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ரூட் லெவல்னுவாங்க. அதில் வந்து பேசிக்காக ஃபைட் பண்ணுறது, ஜஸ்ட் லேர்ன் பண்ணும்போது 15-16 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது ஹெட் கார்ட் போட்டு ஷின் கார்ட்ஸ் போட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஃபைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அமெச்சூராக இருக்குது. அது வந்து நம்ம அமெச்சூராக பண்ணுறவங்க மோஸ்ட்டாக வந்து ப்ரொஃபஷனல் போகிறதுக்கு அஸ்பயர் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து ஹெட் கார்டு எல்லாம் இல்லை, அதில் வந்து நார்மலாக ஷின் கார்ட்ஸ் இருக்கும், அதில் வச்சு ஃபைட் பண்ணலாம். அப்புறம் ப்ரொஃபஷனல் வந்து ஒரு கார்டுமே இருக்காது, க்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அது வந்து பாக்ஸிங்கை விட டேஞ்சரஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா கிக் பாக்ஸிங்கில் வந்து தலையில் அடிக்கலாம், உடம்புல அடிக்கலாம், காலில் அடிக்கலாம். பாக்ஸிங்கில் மெயினாக வந்து அவங்க தலை அண்ட் பாடி. ஸோ மோஸ்ட்டாக ஹெட்டில் வந்து நிறைய அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாக்ஸிங்கில் மட்டும். ஸோ அதனால் நிறைய பாக்ஸிங்கில் வந்து நிறைய பேர் செத்துருப்பாங்க ரிங்கில், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அது வந்து பாக்ஸிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்போர்ட். ஏன்னா ட்ரைனிங்கில் கூட தலையில் தான் ரொம்ப அடி வாங்குவீங்க, மேட்ச்சில் கூட ரொம்ப தலையில் தான் அடி வாங்குவீங்க. கிக் பாக்ஸிங்கில் வந்து அங்கங்கே அடி விடும். பட் ஓகே. நீங்கள் உங்களுடைய ஃபைட்ஸ் இருக்கும்ல, நீங்கள் டோர்னமெண்ட் வின் பண்ணதோ இல்லை நீங்கள் ஃபைட் பண்ண ஒரு இதில் லைக் பயங்கரமாக அடி வாங்கி ப்ளீட் பண்ண ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? அது ஒரு வைரலாக போன ஒரு கிளிப் கூட இருக்குது. என்னோட அது என்ன ஆச்சுன்னா, ஃபைட்டில் நான் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது நான் தான். ஆனால் அவன் வந்து அடிக்க வரும்போது இப்படி தலையை ஆட்டினோன்னா அவனோட முழங்கை வந்து என்னோட மூக்கில் அடி விட்டுருச்சு. ஸோ அதில் வந்து பிளட் வந்து எனக்கு ஸ்பில் பண்ண ஆரம்பிச்சு. இருந்தாலும் ஃபைட்டை முடிச்சுட்டு தான் நாங்கள் வெளில வந்தது. ஃபைட் சண்டே முடிச்சுட்டு தான் வெளியில் போவாங்க. அந்த கிளிப் வந்து ஒன்று வைரலாக போச்சு. இப்போ ஒரு ஆஸ்பைரிங் கிக் பாக்ஸர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு யங் அடல்ட்டுக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கோ நீங்கள் என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பீங்க? ரொம்ப ஹார்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பட் பாசிபிள். எல்லாமே பாசிபிள் தான். அஸ்பயர் பண்ணிட்டு வரவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும். லைக் நம்ம எவ்வளோ ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் 5 days ஆச்சு 1 hour ட்ரெயின் பண்ணிட்டு வந்தால் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாளுக்கு ஒரு 1% பில்ட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஹையாக இருக்குது. பட் இப்போ எனக்கு அப்படி தான். நான் வந்து ஒரு 1 hour ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் நேரம் ட்ரெயின் பண்ணுவேன். பட் ஒரு 3 months நான் வந்து டெய்லி ட்வைஸ் ட்ரெயின் பண்ணேன். அந்த 3 months என்னோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ காம்பவுண்டிங் தான், ட்ரெயின் பண்ணிகிட்டே வேறு ஸ்கில்ஸ் பெட்டராக வந்துட்டே இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் ஏதாவது ஃபைட்ஸ் பண்ணும்போது ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்களா? அவார்ட்ஸ் ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா? அவார்ட்ஸ்ன்னு இல்லை, டோர்னமெண்ட்ஸ் இல்லை, மேட்ச் தான். ஒரே மேட்ச் தான் ஒரு நாள். ஒரு டைம் வந்து நான் 2 ஃபைட் ஒரு நாளில் பண்ணது. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது 2 நான் தான் டாமினேட் பண்ணது. பட் டோர்னமெண்ட்ஸ்ன்னு பண்ணதில்லை. கராட்டியில் பண்ணியிருக்கேன், பட் கிக் பாக்ஸிங்கில். ஓகே. கராட்டியில் பண்ண டோர்னமெண்ட்டில் எதாவது மெமரபிள்? கராட்டியில் வந்து காட்டாஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து காட்டாஸ்ன்னா வந்து எப்படி சொல்ல, அது வந்து பேட்டர்ன்ஸ் மாதிரி. நம்ம வந்து கிளாஸில் அதை மறுபடியும் ட்ரில் பண்ணிட்டு இருப்போம். அது நம்ம டோர்னமெண்ட்டில் போய் ஜட்ஜஸ் எல்லாமே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பண்ணணும். அப்புறம் ஸ்பாரிங் இருக்குது, அதில் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னா ஒரு பர்சன் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? மோஸ்ட்டாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு எல்லாரும் ட்ரைனிங்கை தான் யோசிப்பாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரெக்கவரி. நம்ம எவ்வளோத்துக்கு நல்லா ரெக்கவர் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் வந்து கார்டியோ பண்ணுவோம், ஒரு நாள் வந்து கிக் பாக்ஸிங்க்கு ஏற்ற கார்டியோ பண்ணுவோம், ஒரு நாளைக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணுவோம், பேட் ஒர்க் பண்ணுவோம். அப்படின்னு நாங்கள் வீக்கை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இந்த நாள் இதெல்லாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து மென்டலாக வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும். ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய் கண்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதான் மோஸ்ட். ஆனால் லண்டனில் கிடைக்கிறது எல்லாமே பீஸா, பர்கர்ஸ், ஃப்ரைஸ் தானே கிடைக்கும். இல்லை, ஹெல்த்தியான சாப்பாடும் கிடைக்குவாங்க. வீட்டு சாப்பாடு இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கறியெல்லாம் விட்டுட்டு வந்து ஹெல்த்தியாக சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் ட்ரெயின் பண்ணும்போது. முன்னாடி எல்லாம் வந்து நல்ல கறி டிஷ்ஷஸ், சிக்கன் கறி, சிக்கன் வெள்ளைக்கறின்னு ஒன்று இருக்குது, வேட்டை கறின்னு சொல்லுவாங்க அவங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கேலரிஸ் மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க கூட அதை சேர்ந்து வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட தொடங்கிட்டாங்க. ஓகே. இப்போ அப்ராட்ஸில் இருக்கிற ஒரு பார்ன் அண்ட் ப்ராட் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்கிறோம், நேட்டிவ் யூரோப்பியன்ஸோ நேட்டிவ் யூகே பீப்புளுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து நம்ம ஊர் ஸ்கூலில் புல்லிங் வந்து எவ்வளோ காமன் எனக்கு தெரியல, பட் ஆனால் அப்ராட் கண்ட்ரீஸில் புல்லிங் இஸ் வெரி காமன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை காலேஜ் படிக்கிறப்போ உங்களுக்கு யாராவது புல்லி பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் எல்லாருக்குமே இப்போது
ஜஸ்ட் ஏஷியன்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு நடக்கும், ஜமைக்கன் பீப்புள், ரஷ்யன் பீப்புள் எல்லாருக்குமே புல்லிங் வந்து வெள்ளைக்காரங்கள்ட்டேருந்து வரும். ஆனால் அவங்க வந்து அது அங்கே ரொம்ப நார்மலைஸ் பண்ணி இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் போன டைம், நான் ஸ்கூல் போனதெல்லாம் 2006, 7, 8, 2009 அந்த டைமில். அந்த ஒரு புல்லிங்னால தான் வந்து நான் ஃபைட்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஸ்கூலில் நாம் மட்டும்தான் இருப்போம். அப்போ புல்லிங் பண்ணும்போது எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் விலகலாம் அப்படின்னு போது சண்டை போடக்கூடாது, பட் அந்த போகிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா சண்டை போட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களா? ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே ஏதாவது ஒரு டைம் ரொம்ப உங்களை வந்து பிடிச்சி நல்லா அதெல்லாம் நடந்திருக்கு. பண்ணியிருக்கீங்களா? ஒரு கட்டத்தில் வந்து இப்போ அது தவிர்க்க முடியாத டைமில் வந்து நடந்திருக்கு. அது வந்து சின்ன வயசில் கூட இல்லை, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வயசு அங்கே செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா ஸ்கூல் பேக் யார்டுக்கு சண்டை ஓடுறதுக்கு அவ்வளோதான் கதை. எது வந்தாலும் ஆஃபீஸ் ரூமில் போய் அதான் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஒருத்தனை அடிச்சுட்டு வந்துவேங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அப்படின்ட்டு எனக்கு ஒரு 15 வயசு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரண் தான் ஸ்கூல்லேயே பெஸ்ட் ஃபைட்டர் பேர் கிடைச்சிருச்சு. அப்போ யாருமே நம்மகிட்ட ஒன்றுமே பிரச்சனை எடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க அடிச்சதா சொன்ன பர்சனுக்கு ஏதாவது சீரியஸ் இன்ஜுரி அந்த மாதிரி ஆச்சா இல்ல சும்மா லைட்டா? கண்ட்ரோலா தான். அவனும் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா அந்த டைம்ல வந்து அப்படிதான். ஸோ ஒன்றும் சாகிற மாதிரி ஒன்றும் அடிக்கிறது இல்லை. பட் ஓகே, ஸ்கூல் காலேஜ்ல அப்பாற்பட்டு வெளியில நீங்க எங்கேயாவது தனிப்பட்ட முறையில போகும்போது யாரையாவது காப்பாத்துறதுக்கோ இல்ல உங்களை நீங்க காப்பாத்துக்கோ உங்களுடைய கிக் பாக்ஸிங் யூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனைல மாட்டீங்க, சீரியஸான இஷ்யூல மாட்டிருக்கீங்க, லைக் போலீஸ் ஆர் அந்த மாதிரி? போலீஸ்ல மாட்டினது இல்லை, பட் நடந்திருக்கு. அதை பத்தி சொல்லாமே. நானும் என்னோட அண்ணா வந்து ஒரு பார்ட்டி, ஒரு இவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அது வந்து ஸ்பெயினில் நடந்துச்சு. நாங்கள் ஒரு ஹாலிடேல போயிருக்கும்போது ஒரு இவெண்ட்டுக்கு போகும்போது அப்போ வந்து அவங்க சும்மா வம்பு இழுப்பாங்க. அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாருமே வருவாங்க. யூரோப்லேருந்து வருவாங்க, அமெரிக்கா, ரஷ்யா, கனடாலேருந்து. அப்புறம் ஏதோ ஒரு மெக்டொனால்ட்ஸுக்குள்ளே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 8 பேர் ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நான் எங்கள் அண்ணாவும் வர்சஸ் 8 பேர். அது 8 பேர் vs 2, 8 vs 2 சூப்பரா முடிஞ்சிச்சு. 4 ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் 4 எனக்கு, நெக்ஸ்ட் 4 உங்களுக்கு. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க இந்த மாதிரி இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு. பட் சம்டைம்ஸ் வந்து எங்களுக்குன்னே வந்து வாட்ச மாதிரி வந்து வந்தவங்களுக்கு முன்னாடி இருக்கும். பட் மோஸ்டா வெளில சண்டை போடுறதை தவிர்த்து கொண்டு தான். பட் எங்களை டிஃபெண்ட் பண்றதுக்குன்னு தான் நாம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ எப்பவுமே செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறதுனால நீங்க உங்க ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபிலிமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படலையா? பிகாஸ் உங்களுக்கு அது ஈஸியா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு படத்தில் நடிச்சிடணும் தான். பட் எனக்கு கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்ற ஆசை தான். இப்போ நான் வந்து அகாடமி லெவலில் ஃபுட்பால் விளையாடி இருக்கிறேன் யூகேல. ஸோ எனக்கு ஃபுட்பால் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை. டெஃபினட்டாக ஸ்போர்ட்டுங்க, ஃபுட்பால், கராத்தே, கிக் பாக்ஸிங் 3 வந்துருச்சு ஆல்ரெடி. அங்கே வேற ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கலாம்னு விளையாடுனேன். பட் ஃபுட்பாலில் பண்ணணுன்னு எனக்கு டெஃபினட்டாக ஒரு ஆசை இருக்குது. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ஃபைட்டிங் ரிலேட்டடாக இந்த சார்பட்ட பரம்பரை, எம் குமரன் மாதிரி ஏதாச்சும் இப்போ நீங்களே எனக்கு லீட் எடுத்து கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து கிக் பாக்ஸிங் பத்தி தமிழ்ல வந்து எடுக்கப்பட்ட படங்கள் பார்த்தா ரொம்ப குறைவு. அதுல வந்து எம் குமரம் சன் ஆஃப் மகாலட்சுமி வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம், ரொம்ப பேசப்பட்ட படமும் கூட. ஸோ வந்து இந்த எம் குமரம் சன் ஆஃப் மகாலட்சுமியில காட்டுற மாதிரி தான் கிக் பாக்ஸிங் இருக்குமா? திடீர்னு வந்து நான் என் அப்பாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி நான் போய் சண்டை போட போறேன் அப்படின்னா ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு பர்சனால ரொம்ப வருஷம் ட்ரெயினான ஒரு பர்சன் டிஃபீட் பண்ண முடியுமா? அது பாசிபிளா? இல்ல அவ்வளோ இன்டென்சிவா ட்ரெயின் பண்ணுவாங்க, பட் இஸ் இட் பாசிபிள் ரியலி? ரியலிஸ்டிக்லி இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் சினிமா ஒரு ஹைப்புக்காக பண்றது. பட் அப்படி பண்ண முடியாது தான். பட் ட்ரெயின் பண்ணலாம். பட் ரொம்ப வருஷம் ட்ரெயின் பண்ண ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஒரு 6 months 3 monthsல ட்ரெயின் பண்ணி பீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவ்வளோ ரிங்கில் ஏறி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அவ்வளோ சுச்சுவேஷனில் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ வாய்ப்பில்லை. பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிக் பாக்ஸிங் அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கவே அது ஒரு நல்ல விஷயம் தான். பட்
அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் ஓகே. டெஃபினட்டா. நீங்க சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. எம்குர்ம சமலட்சுமி வந்து நீங்க டெஃபினட்டா பார்த்திருப்பீங்க. சோ நீங்க வந்து சின்ன வயசுல கராத்தே கத்துக்கும் போது உங்க டீனேஜ்ல கிக் பாக்ஸிங் கத்துக்கும் போது நம்ம பண்றதுலாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி இந்த ஃபார்ம் கரெக்டா இல்ல, இது தப்பா இருக்கு, இது வந்து கொஞ்சம் டூப் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க வந்து பார்த்து டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதை டூப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதுல வந்து அவங்க சினிமாக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நாங்க வந்து டைரக்டா அது சரி அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அப்படி இருக்குது. நாங்க வந்து இப்போ நான் வந்து ஒரு கிக்கை இப்படி தான் அடிக்கணும்னு நாங்கள் அப்படி லேர்ன் பண்ணியிருப்போம். பட் அவங்க வந்து சினிமாக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சினிமா தான். அதில் நான் இப்போ இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸில் பண்ணும்போது நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இது ரியல் இல்லை, இது உண்மையான சண்டே இல்லை, நாங்கள் வந்து அடிக்கணும். அதில் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். உண்மையில அடிச்சு பழகி அடிக்காம நடிக்கணுன்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்கு நான் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணேன். ஸோ அது நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஃபைட் சீக்வன்ஸில் லைக் வந்து உங்களுக்கு வந்து நிஜமாலே அடித்து பழகினால இந்த அடிக்காமல் நடிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஆப்வியஸாக. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி அடி யார் மேலே விழுந்துருக்கா? இல்லை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். யாரையுமே அடிக்கலன்னா அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேஸில் தான் காமிக்கணும் உங்கள்கிட்ட பவரை. இதான் சினிமா ஸ்டண்ட்டில் நீங்கள் ஃபேஸில் எனக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஃபைட் பண்ணும்போது என் ஃபேஸை நான் எப்போவுமே ரொம்ப ஸ்டில்லாக தான் வச்சுருப்பேன். நான் வந்து ஒரு ரியாக்ஷனுமே என் ஃபேஸில் காமிக்க மாட்டேன் ரிங்கில் ஃபைட் பண்ணும்போது. ஸோ அவங்க வந்து நீ ஃபேஸில் தான் எல்லாமே காட்டணுன்னொன்னே அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு வரேன்ட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் ஓரளவுக்கு நல்லா பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இப்போ வந்து எம்குர்மம் சன் ஆஃப் மகாலட்சுமி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஹவு டு யூ ரேட் இட் அவுட் ஆஃப் 10 ஃபார் கிக் பாக்ஸிங்? ஒரு கிக் பாக்ஸிங்கை எவ்வளோ அக்யூரேட்டாக அவங்க காமிச்சிருக்காங்க, நீங்கள் ரேட் பண்ணுங்க. ஒரு 6, 7. 7. ஓகே. ஆஸ் எ ஃபில்மா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும். 10 கொடுக்கலாம். 10 கொடுக்கலாம். அது அந்த டைமில் வரும்போது என்னோட சைல்ட்ஹுட்ல நிறைய தடவை பார்த்துருப்பேன் அந்த படத்தை. இப்போ உங்கள் சினிமா ஜேர்னியில் வந்து இப்போ நீங்கள் வந்து டெபியூட்டடாக ஒரு படத்தில் நடிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும், இல்லை இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும். யுவர் ஃபேவரட் திங்ஸ் அபவுட் சினிமா? எதுங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக வந்து எல்லா படங்களையும் பார்க்கும்போது நான் யோசிப்பேன். இப்போ ஒரு தனுஷ் சார் படம் பார்க்குறேன்னா அவர் கூட இந்த கேரக்டர் நாம் நடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். இல்லை நான் விஜய் சார் படம் பார்க்கும்போது இது அப்படின்னு யோசிக்கிறது வந்து எல்லா படத்துலையும் யோசிப்பேன். எல்லா படத்துலையும் நான் நடிக்கணும்னு நான் யோசிப்பேன். பட் இப்போ ஒரு படம் சூஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணணும், நான் வந்து வெற்றிமாறன் சார் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே. நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ஃபைட்டிங்லாம் வரும்ன்றதுனால நம்மளுக்கு அவர் படங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி வடச்சென்னை 2 இல்லைன்னா வடச்சென்னை 2 வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வடச்சென்னை மாதிரி ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் படத்தில் வந்து நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, இப்போ நாளைக்கு வந்து வெற்றிமாறன் சார் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து இருக்குது, ஆனால் அதில் வந்து இவ்வளோ ரிஸ்கான ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வாட் வுட் பி an answer? கண்டிப்பாக பண்ணுவேன். வெற்றிமாறன் சார் படத்தில் நான் நல்ல ரோல் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக நடிப்பேன். ஓகே. இப்போ வந்து விஜய் சார் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆனா அவருடைய கெரியர்லயுமே ஒரு கிக் பாக்ஸிங் பத்தின ஒரு படம் இருந்திருக்கு, பத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கும், இந்த கையில எல்லாம் வந்து டயர்லாம் ஏறி இறங்கும், நிறைய பாக்ஸிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிலிம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதில் வந்து ஆக்சுவலாக நான் பண்ண கராட்டி அது வந்து ஹென்ஷு இஷின் ராயு கராட்டின்ட்டு தான் அந்த இஷின் ராயு, அது வந்து ஷியான் ஹுசைன் ஸ்டார்ட் பண்ண ஒரு கராட்டி பிரான்ச். ஓகே. அவங்க தான் விஜய் சாருக்கு அதில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ என்னோட கராட்டி மாஸ்டர் எல்லாம் அதில் நடிச்சிருக்காங்க, ஒரு ரோல் எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து இப்போ விஜய் சார் வந்து திடீர்னு ட்ரைனிங் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த படத்தில் வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்து திடீர்னு ட்ரெயின் பண்ணி ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து விளையாடி ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம எந்த ஏஜில் வந்து கிக் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு கெரியராக ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம ஷைன் ஆக முடியும்? ஒரு ஆட்களுக்கு தனி இப்போ சில பேர் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியும் சாம்பியன் ஆனவங்க இருக்காங்க. பட் நம்ம வந்து ப்ராப்பராக அதே செய்யணும்னா மேபி ஒரு யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். மேபி ஒரு 13 லேட்டஸ்ட் ஒரு 15 அந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம ஸ்கில்ஸை ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் நம்ம வளர்ந்து வர ஏஜில். ஸோ மேபி 15 சொல்லலாம். நான் ரொம்ப யங்காக ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பத்ரி எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க கிக் பாக்ஸிங் வேஸ்ட்டாக இருந்தால்? பார்த்து ரொம்ப நாளாவது எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி ஒரு 6-5. கிக் பாக்ஸிங்காக படமாக ரொம்ப நல்லா இருக்கும். பட் கிக் பாக்ஸிங்கில் அதில் வந்து என்னென்னா ரொம்ப
ஃப்ளையிங் அந்த மாதிரி அது அப்படியே மேட்ச் அப்படி இருக்காது ஆக்சுவலாக. ஓகே ஸோ ஆனால் அவங்க வந்து சினிமாக்காக தன் டெஃபினட் நம்பர் ஓகே எடுப்பாங்க. ஸோ நைஸ். அது ஒரு என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிறதுக்காக. ஓகே. இப்போ ஆக்சுவலா ஒரு ரிங் ஃபைட்ல என்னெல்லாம் பண்ணலாம் ஆஸ் அ ஃபைட்டர், என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஃபைட்? நடு மண்டையில் அப்படி அடிக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். ஓகே. அப்புறம் பண்ணலாம்ன்றது இப்போ எம்எம்ஏல வந்து எல்லாமே பண்ணலாம் மோஸ்ட்டாக. அது வந்து கிரவுண்ட் ஃபைட்டிங் இருக்குது, ஸ்டாண்ட் அப் ஃபைட்டிங் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிக் பாக்ஸிங்கில் ஸ்டாண்ட் அப் மட்டும்தான். ஸோ நம்ம ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கையால் அடிக்கலாம், காலால் அடிக்கலாம் மோஸ்ட்டாக. ஓகே. அவ்வளோ பண்ணலாம். கீழ அவங்க படுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்க மேல படுத்ததுக்கு ஏறி அப்புறம் உட்கார்ந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எம்எம்ஏல அதை பண்ணிக்கலாம், பட் கிக் பாக்ஸிங்கில் அதை பண்ணக்கூடாது. ஓகே, வெரி நைஸ். உங்களுக்கு பிடிச்ச தி மோஸ்ட் ஃபேவரட் கிக் பாக்ஸிங் பிளேயர் யார்? கிக் பாக்ஸிங் பிளேயர் எனக்கு வந்து நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் எம்எம்ஏ தான் மோஸ்ட்டாக பார்ப்பேன். எனக்கு அதில் கானர் மெக்ரேகர் ரொம்ப பிடிக்கும். கானர் மெக்ரேகர் அவர் வந்து ஒரு ஐரிஷ் ஃபைட்டர், மிக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட். அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. கிக் பாக்ஸிங்கில் இஸ்ரேல் அடசானியான்னு அவர் வந்து கனேடியன்னு நினைக்கிறேன், ஐ திங்க், தெரியல எனக்கு. அவரும் இப்போ கிக் பாக்ஸிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் எம்எம்ஏக்குள்ளே வந்திருக்கு. அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கீழே வச்சு அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம் அதில். ஸோ எனக்கு அவர் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நைஸ். இப்போ வந்து வெற்றிமாறன் சாரோட ஃபிலிம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் அவரோட ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அவருடைய ஃபிலிம்ஸில் உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின படம்னா எந்த படம்? விடுதலை 2. விடுதலை 2. அவரோட படங்கள் ரொம்ப ரூட்டடாக இருக்கும், எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னா நான் வந்து வட சென்னை கண்டிப்பாக சொல்லுவேன். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவில். பட் விடுதலை 1, விடுதலை 2 எனக்கு அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரூட்டடான படங்கள் பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். ஸோ பைசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விடுதலை 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு படமாக இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். லண்டனில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைன்னு அவங்க பிடிக்கலன்ட்டாங்க. பட் எனக்கு அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஜனநாயகன் அப்படின்ற படம் வந்து விஜய் சாரோட கடைசி படமாக ஜனநாயகம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் ஜனநாயகன் லண்டனில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்க? சென்னையில் தான் பார்த்தீங்க. How was it? really good. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவரோட லாஸ்ட் ஃபிலிம். விஜய் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் மட்டும் இல்லை, லண்டனில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அவரை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க, என்னோட ஏஜ் பீப்புள் எல்லாருமே. ஸோ அந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷனாக நான் போய் செகண்ட் டே தான் போய் பார்த்தேன். டிக்கெட் கிடைக்கல, பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓகே, வெரி நைஸ். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் வந்து லைக் போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து ஜான்வரி டைமில் வந்து நீங்கள் லண்டனில் இருந்தது டைம், அப்போது அங்கே ஜனநாயகனுக்கு எவ்வளோ கிரேஸ் இருந்தது லண்டனில்? எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. எல்லாருமே அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையாக போயிட்டாங்க. பட் அதுக்கு நல்ல ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணாங்க யூகேல. அது ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஸாக இருந்திருக்கும். பட் அதுக்கு வேறு பிளான்ஸ் இருந்திருக்கு. ஸோ இட் வாஸ் குட். ஓகே, நைஸ். இப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி ஒரு 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 கேரக்டரில் நான் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணணும்னா எந்த ஃபிலிம்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரீமேக்கு ஒரு சீக்வல், இந்த ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் வந்து ரீமேக் பண்ணலாம், இல்லை இதுக்கு நீங்கள் சீக்வல் பார்ட் 2 பண்ணலான்னா எந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு பார்ட் 2 பண்ணுவீங்க? போக்கிரி. போக்கிரி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். கிளாசிக். போக்கிரி ரொம்ப நல்லா இருக்கும், அண்ட் மெரசல் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அந்த 2 படங்கள் சூஸ் பண்ணலாம். நீ திடீர்னு கேட்டோன்னே எனக்கு அந்த 2 படங்கள் தான் மைண்ட். ஓகே, வெரி நைஸ். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு யுவர் சினிமா ஜர்னி. மாணிக்கம் சார் வந்து சில லெசன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு ரிகார்டிங் சினிமா, ரிகார்டிங் ஆக்டிங். என்ன மாதிரி லெசன் சொல்லி கொடுத்தாரு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆஃபீஸுக்கு வரும்போது வந்து எனக்கு ஒரு ஷைனஸ் ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபியர், கேமரா ஃபியர் மாதிரி. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணதில்லை சென்னையில் வந்து ஆக்டிங் ரிலேட்டடாக. ஆடிஷன்ஸ் போயிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் நடிக்க போகிறேன்னு கூப்பிட்டு ஒரு சீன் நாம் பிரேக் பண்ணேன். சீன் வந்து ஒன்று ட்ரை பண்ணோம். அப்போ எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒழுங்காக வாசிக்க முடியல, வாய்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. அப்போ ஒரு தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு வந்து ஒன்றொன்னா அந்த சீன் அவர் நடித்து காட்டினார். எனக்கு இந்த மாதிரி நடிக்கலாம்னு அவர் வேறு வாய்ஸ், வேறு ஆக்ஷன்லாம் பண்ணி எனக்கு நடிச்சுக்கான். எனக்கு அவர் பண்ணோன்னே எனக்கு அவர் முன்னாடி நடிக்க அந்த ஷைனஸ் அப்படியே போயிருச்சு. தென் நாங்கள் டெய்லி வந்து வேறு சீன் ட்ரை பண்ணுவோம். என்னோடய சீன்ஸ் எல்லாமே 1 by 1 அவர் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அதெல்லாம் அவர் பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலாக. ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு என்னை வந்து இந்த படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்து நல்லா நடிக்க வைக்கணும்னு அவர் அந்த டிசிஷன் எடுத்தது வந்து இட்ஸ் அ வெரி பிரில்லியன்ட் திங். தென் டெய்லி வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு விஷயம் எனக்கு சொன்னார், அது வந்து எனக்கு மைண்டில் ரொம்ப ஸ்டிக் ஆச்சு. என்னென்னா, கேமரா பார்த்து நாங்கள் நடிக்கும்போது, கேமரா முன்னாடி நாங்கள் நடிக்கும்போது கோடிக்கணக்கான பேர் வந்து பின்னாடி இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்காங்க, எங்களை பார்த்து என்டர்டெயின் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்போவுமே யோசிச்சு கொள்ளுங்கன்னு எனக்கு சொன்னார்.
என்ன வந்து அந்த தாட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நான் நடிக்கும்போது நான் அப்போ இமேஜின் பண்ணி பார்ப்பேன். கோடிக்கணக்கான பேர் அங்கால இருந்து நான் நடிக்கிறத பார்க்குறாங்க, என்னை பார்த்து என்டர்டெயின் ஆகிறாங்க அப்படின்னு யோசிச்சு நடிக்க சொன்னார். ஸோ அது வந்து அது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான திங். ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் லண்டன்லேருந்து இங்கே வந்தப்போ உங்களுக்கு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, சென்னையில் உங்கள் ஸ்டே வந்து லைக் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்காகட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் ஒன் ஆஃப் த நோட்டிசபிள் பீப்புள் யார்? டெஃபினட்டாக சாம் பால் அண்ணா வந்து எனக்கு வந்து அவர் மெசேஜ் போட்டது வந்து நான் லண்டனில் இருக்கும்போது தான். என்னோடய ஃபைட் வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, அவர் வந்து ஈழத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவரோட கொஞ்சம் கதைகள் சொன்னார். ஸோ நான் சென்னைக்கு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் தான் யாருன்னு தெரியல எனக்கு, இங்கே யாரை மெசேஜ் போட்டு யார்கிட்ட காண்டாக்ட் இருக்குன்னு தெரியல. பட் நான் அவர் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு 3 வீக்ஸுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணேன். இப்படி ஏதாச்சும் பெட்டர் ஸ்டே எங்கேயாச்சும் கிடைக்குமா, ஏதாச்சும் காண்டாக்ட் இருக்குதா சினிமாவில் என்ன. அவர் இமீடியட்டாக இங்கே தான் கூப்பிட்டாரு அவர்கிட்ட ஆஃபீஸுக்கு. கூப்பிட்டு அவர் கூட உட்காந்து பேசி அவர் நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட எனக்கு லிங்க் கொடுத்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்து நான் எல்லாரையும் மீட் பண்ணேன். ஏஎல் விஜய் சாரை மீட் பண்ணேன், அப்புறம் வேறு ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணேன். அப்புறம் எனக்கு வந்து ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற இதெல்லாம் பண்ணார். ஸோ அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் எனக்கு. அது நல்ல ஒரு பிரதர் மாதிரி எனக்கு இங்கே. ஓகே, வெரி நைஸ், தட்ஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் என்ன விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகிறதுக்கும் சரி, ஒரு சினிமாவில் வர்றதுக்கும் சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருப்பாங்க, ஒரு ரோல் மாடல் இருந்திருப்பாங்க, உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து இருந்திருப்பாங்க, இப்போ வரைக்கும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வளர்ந்த டைம் பீரியடில் உங்களுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் யார்? மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போது நான் எங்கள் பேரண்ட்ஸ் படுற கஷ்டங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. மோர் தென் தட் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே பேசப்படுற நேம் வந்து தலைவர் பிரபாகரன். ஸோ அவர் ஃபோட்டோ வந்து எல்லா ஈழத்தமிழர் வீட்லேயும் இருக்கும். லண்டன் இருக்கிற எல்லா தமிழர் வீட்லேயும் அவர்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஸோ அவர்கிட்ட கதையில் ஒன்று நான் கேட்க அவர் வந்து ஈழத்துக்காக என்ன பண்ணார், அவர்கிட்ட நான் சொல்ல தவிர எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையில் வந்து நாங்கள் கேட்டு வளரும்போது அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழ் வரலாறு தெரிஞ்சு கொள்கிற இப்போ நிறைய பேருக்கு எந்த ஏஜில் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக ரீசர்ச் பண்ணுவேன். என்னோட ஹிஸ்ட்ரியை நான் தான் தெரிஞ்சு வச்சுருக்கணுன்றதுக்காக. ஸோ ஹீஸ் பிக் இன்ஸ்பிரேஷன். எல்லா தமிழர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து தலைவர். ஓகே, நான் ஈழம் தமிழன்ற அப்படின்றதுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கன்னத்தில் முத்தமிட்டால்ன்ற படத்துலையுமே இந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு எவ்வளோ டைம் ஆனாலும் திருப்பி ரீவாட்ச் பண்ணுற ஒரு கிளாசிக். ஸோ அந்த ஃபிலிமை வந்து நீங்கள் எந்த வயசில் பார்த்தீங்க? அந்த ஃபிலிம்ஸோட உங்களுக்கு இருந்த மெமரிஸ்? நான் அந்த படம் வந்து ரீசெண்டாக தான் மறுபடியும் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன்னு மறந்துட்டேன், சின்ன வயசில் பார்த்துருப்பேன். அந்த படம் வந்து வர மியூசிக், ஒரு பாட்டு ஒன்று வரும், அதில் கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த முள்ளிவாய்க்கால்லேருந்து அவங்க எல்லாருமே நடந்து வரும்போது ஒரு சாங் வரும். அந்த சாங் ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணி நான் ரீசெண்டாக பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்ன அதில் அவ்வளோ ஒரு இமோஷன் இருக்குது அந்த பாட்டில். அந்த படமும் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க, ரொம்ப பிரில்லியன்ட். இப்போ ரீசெண்டாக நீலிராண்ட் ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோமிதரன் டைரக்டர். அந்த படத்துலேயும் வந்து அந்த ஈழத்தில் நடந்த காட்சிகளை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் இன்னும் வரணும்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். ஸோ வந்து உங்களுடைய இந்த வருஷம் இவ்வளோ வருஷமான அந்த கிக் பாக்ஸிங் ஜேர்னி ஆகட்டும், உங்களுடைய இப்போ தொடங்கி இருக்கிற அந்த சினிமா ஜேர்னி ஆகட்டும், உங்களை மேலும் இன்னும் வேற உயரத்துக்கு கொண்டு போய் நாங்கள் மனமாற வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.